ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு வயசான அம்மா வந்து தன்னுடைய மகனை வந்து, தம்பி எழுந்திருப்பா காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அட இருமா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அவங்களுடைய மகன். தம்பி எழுந்திருப்பா காலேஜுக்கு போகணும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ காலை நேரம்னால அந்த அம்மா எழுப்புறாங்க. திருப்பி அந்த புள்ள வந்து மறுத்து படுக்கிறாரு. தம்பி எழுந்திருப்பா மறுபடியும் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா சொல்கிறாங்க. அடப்போமா அந்த காலேஜில் என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு இந்த மகன் சொல்கிறாரு. காலேஜுக்கு போகாததுக்கு 2 காரணம் நீ சொல்லு அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. காலேஜில் இருக்கக்கூடிய எந்த பையனுக்கும் என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த மகன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த காரணம் என்ன சொல்கிறாரு, காலேஜில் இருக்கக்கூடிய எந்த வாத்தியருக்கும் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா வந்து எழுப்புறாங்க. அந்த மகன் எழுந்துக்கிறாரு. ஏம்மா நான் தான் 2 காரணம் சொல்லிட்டேன்ல, நான் காலேஜுக்கு எதுக்கு போகணுன்றதுக்கு 2 காரணம் நீ சொல்லுமா அப்படின்னு அந்த மகன் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலேஜுக்கு போகிறதுக்கு முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது இந்த காலேஜுக்கு நீ தான் பிரின்ஸ்பால், அதனால் நீ கட்டாயம் போய் தான்ப்பா ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னதான் வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு கல்லூரிக்கே முதல்வராக இருந்தாலும், ஒரு தாய் அப்படின்னு வந்துட்டால் தாய்க்கு அவங்க தான் பிள்ளை. குழந்தைத்தனமாக என்ன வயசானாலும் தன் தாய் தன் குழந்தைய அவரோட இருப்பாள். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. வயது ஆனாலும் எந்த ஒரு தாய்க்கும் தன் மகன் எந்த எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்ன ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தன் தாய்க்கு மகனாக தான் இருப்பான். அப்படி தான் இந்த அம்மாவும் தன் பிள்ளை வந்து செய்யக்கூடிய குறும்புகள், அதாவது சின்ன வயசில் செய்யறது மட்டும் குறும்பு இல்லை, வயசான காலத்துலேயே செய்யறது குறும்பு, அதை பக்குவமாக அந்த தாயை ஏற்றுப்பான்.